சென்னை தியாகராய நகரில் உள்ள ஹிந்தி பிரச்சார சபாவில் நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, சிவகுமார் ஆகியோர் வாக்களித்தனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இதுகுறித்த முழு விவரங்களை சொல்லலாம். வணக்கம். இன்று காலை தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிக்கான மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு துவங்கிய நிலையில் பொதுமக்கள் மற்றும் திரைப்படங்களும் தங்களது வாக்குகளை தொடங்கினர். அந்த வகையில் முதல் ஆளாக காலை 6:45 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வந்த அஜித் திருவான்மூர் பள்ளியில் வாக்களித்துவிட்டு சென்றார். அந்த வகையில் பிரபலங்கள் காலையிலேயே தங்கள் வாக்குகளை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிக்கு சென்றிருந்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் முதல் திரைப்படங்கள் வரை தங்களது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு முதல் ஆளுகளாக தங்களது வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் நடிகர் தனுஷ் டிடிகே சாலையில் உள்ள பகுதியில் வாக்களித்தார். நடிகர் காளி வெங்கட் சென்னை வலசரவாக்கம் பகுதியிலும், நடிகர் விஜய் சேதுபதி தன்னுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கத்திலும், நடிகர் ராதிகா, சரத்குமார், வரதி சரத்குமார் ஆகியோர் சென்னை கொட்டிவாக்கத்திலும், நடிகர் பிரபு மனைவியுடன் வந்து சென்னை தியாகராய நகரிலும் வாக்கு செலுத்தினர். மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன் தன்னுடைய மனைவியுடன் வந்து சென்னை விருகம்பாக்கத்தில் வாக்களித்தார். மற்றும் இது போன்ற தொடர்ந்து திரைப்படங்கள் வாக்களித்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்தி பிரச்சார சபா வளாகத்தில் நடிகர் சூர்யா வெள்ளை நிறை உடையில், அதாவது காலையில் அஜித், விஜய் போன்றவர்கள் வெள்ளை நிறை ஆடை அணிந்து வந்த நிலையில் தற்போது சூர்யா அவர்களும் வெள்ளை நிற ஆடை அணிந்து வந்திருக்கிறார். அவருடன் நடிகர் கார்த்தி, அவரது தந்தை சிவகுமார் மற்றும் சிவகுமாரின் மனைவி வந்திருக்கின்றனர். பொதுமக்களாக வரிசை நின்றவாறு தற்போது வாக்குகளை அளித்து வருகிறார். இவர் வருவதற்கு முன்னதாக 100 மீட்டர் இடைவெளிக்கு பின்னே வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்து வந்து வாக்குகளை செலுத்த வந்திருக்கிறார். தற்போது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கும் நிலையில் வழக்கத்தை விட இந்த முறை திரைப்பிரபலங்கள் காலை முதலில் தங்கள் வாக்கு சாவடியில் ஜனநாயக கடமையை அதிக செலுத்தி வருகின்றனர். வாக்களிக்கும் சாவடிகளில் பொதுமக்கள் வெயிலில் நிற்கக்கூடாது என்பதற்காக சாமியானா பந்தலும் அடிப்படை வசதிகளை செய்திருக்கின்றனர். சூர்யா, கார்த்தி, சிவகுமார் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு தரும் வகையில் காவல்துறையினர் அவரை நுழைவாயிலிருந்து ஓட்டு போடும் அறைக்கு அவரது பாதுகாவலர்கள் மூலம் அழைத்து வரப்பட்டு மீண்டும் அவர் அழைத்து செல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர்.